தமிழக சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். மருத்துவர்களுமே சைனாவில் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதுபோல் இந்தியாவிற்கு எந்த கொரோனா வந்தாலும் அந்த தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் ஏற்கனவே இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பாதுகாப்பானது முகக்கவசம் எல்லாரும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்னால முகக்கவசம் தேவையில்லைன்னு அறிவிச்சாங்க. இப்போ தேவைன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கொரோனா சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. கொரோனா தான் அடிச்சு விரட்டிட்டாங்களே தமிழ்நாட்டில். இது ஆளுநர் மாண்புமிகு ஆளுநருடைய உரை முழுமையாக நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அதில் இதுவரைக்கும் கேள்வி நேரம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்யலாம்னு முடிவு எடுப்போம். அது தொடர்ந்து அதை நோக்கி தான் நம்ம இந்த அரசு செல்லுது. எப்படியாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லா நிகழ்வுகளையுமே நேரடி ஒளிபரப்புவதற்கு முயற்சியில தான் இருக்கு. நிச்சயமா அதான் நம்ம முயற்சியை விடல, வந்துடும். யாருக்கு இப்போ யாருக்குன்னு சொன்னீங்க? ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்களுக்கு ஏற்கனவே தெளிவா நம்ம சொல்லிட்டோம். போன தடவை சில குறிப்புரைகளை சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். அவ்வளவுதான். அது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்ற புரோட்டோகால் படி, மரபு சீர்படி, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கும் இடையில் அவர்களுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டது. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தம்பி அசம்பிளிகள தான். அசம்பிளிகள் அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதுபடி அதாவது சட்டமன்றத்தில் என்ன மீதியை நீங்க அங்க பாருங்க, கரெக்டா இருக்கும். சொன்னதுல மாற்றம் இருக்காது. ஏற்கனவே வாழ்த்து சொல்லிட்டு என்ன நிறைவான வாழ்த்துக்கள். தமிழ்நாடு சர்வதேச தரத்தில் விளையாட்டுத் துறையில் முன்னேற்றக்கூடிய ஒரு இளைஞர் கிடைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். போதுமா? நன்றி. ஐயா, அவங்க எவ்வளவு பெரிய சீனியர்ஸ், அவங்களுக்கு நம்ம போய் அறிவுரையா சொல்லணும். அழகா அவங்க சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமா தான் இதுவரை அவங்க நடந்திருக்காங்க. அரசியல் அவங்களுடைய கட்சியினுடைய ஸ்திரத்தன்மை, நாட்டினுடைய அவங்களுடைய கட்சி சில நோக்கங்கள், கொள்கைகள் வச்சிருப்பாங்க. அதை நிலைநிறுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்களில் பல விதமான முயற்சிகள் சட்டமன்றத்தில் செய்வாங்க. அது தவறு இல்லை. ஒண்ணுமே இல்லையே. அவங்க வந்தாங்க, நம்ம உட்கார சொன்னோம். கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே நீங்க பேசக்கு அனுமதி தரேன்னா அதுக்கு முன்னாலே அவங்க சில பிரச்சனைகளை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வரலையே. அதெல்லாம் அதான் நீங்க உங்க பத்திரிகையில் தான் பெண்டிங் எத்தனை கரெக்டா போட்டிருக்கீங்களே. ஆமா, அதை திரும்ப பெற்றாச்சே. இல்ல, அந்த பில்லு கவர்னர்கிட்ட ஒப்புதல் பெறாம இருந்து திரும்ப நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் கூடிய அமைச்சரவையில் முடிவெடுத்து அவங்க அந்த கூட்டுறவுத்துறையினுடைய ஆயுள் எவ்வளவு நாள் இருக்கோ அது வரை இருக்கட்டுன்னு சொல்றாங்க. சார், இந்த சட்டமன்ற துணை எதிர்கட்சி தலைவர் பதவிக்காக 2 பேரும் ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்க. அதுல முடிவெடுக்கல என்ன சிக்கல் இருக்கு? ஒண்ணுமே இல்லையா, முடிவுதான் முடிஞ்சு போச்சே. இருக்க குறிப்புரை சொல்லிட்டோமே நம்ம. அன்னைக்கு நடந்துள்ள குறிப்புரையில தான் எல்லாம் தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு நான் பேசினதை நீங்க தெளிவா சட்டமன்றத்தில் பேசினது எல்லாமே நீங்க தான் வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அதன் பிறகு 2 பேருமே யாருமே அதுக்கு எதிராட்டோ ஆதரவாட்டோ என்கிட்ட எந்த ரிக்வஸ்டும் தரல. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த பதவிகள் அப்படியே தொடருது. துணை எதிர்கட்சி தலைவர் பதவி ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் நீடிக்கப்படும். அதாவது ஒரு கட்சி கொள்கை அவங்க அது சார்ந்து சில பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா அவங்களுக்குள்ளதான் பேசி முடிச்சுக்கணும்.
நம்ம அவங்களுக்கு போய் எதிராட்டு இல்லை, இந்த அரசும் இல்லை, இந்த சட்டமன்றமும் இல்லை. நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடர் போது நிறைய விவாதங்கள்லாம் வச்சிருக்கீங்க. இப்ப அக்டோபர்லாம் கூட கூடிச்சு. வரக்கூடிய 2023 எந்த மாதிரியான செஷன்ஸ்லாம் நடத்த வாய்ப்பு இருக்கு? இந்த மழைக்கால கூட்டத்தொடர் அது எல்லாமே தம்பி அந்த அலுவல் ஆய்வுக்குழு தானே முடிவு பண்ணோம். நாங்க என்ன சொல்ல முடியும்? நம்ம கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கோம் சட்டமன்றம் நடத்துறதுக்கு. ஆளுநர் உரை அது முடிஞ்சு பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டம், அதன் தொடர்ந்து டிமாண்டு எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாமே உங்களை நம்பி தானே நாடே செய்தியை கொண்டு நீங்க தானே ஜெயிக்க. அண்ணே வருவாங்கல்ல கேளுங்க. ஐயா அது மட்டும் ஒரு சின்ன கிளாரிட்டியா, அந்த 2 பேரும் கொடுத்த கடிதத்துல முடிவா அது வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சா? நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், குறிப்புரை சொல்லியிருக்கேன் இருக்கு, ஆமா அதுல முடிவு தீர்ப்புரை சொல்லுறேன்னு சொல்லலையே. அது எவ்வளவு நாளா ஆகும்? இல்ல அதுதான் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு வந்து குறிப்புரை சொன்னதே ஏற்றுக்கிட்டாங்களே எல்லாரும். அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் ரிக்வஸ்ட் ஒன்றும் தரலையே. நன்றி. இப்ப ஏற்கனவே அந்த மாதிரி வருவாங்க. அது அந்த காலகட்டத்தில் முடிவு வச்சிருக்கோம். இப்ப இருக்க சூழல்னு சொன்னா அனுமதிக்கப்படலாம். அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கலாம். எவ்வளவு அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளவு அனுப்பிட்டே தானே இருக்கும். அதுல யாருக்கும் தடை இல்லையே. சரி, இப்போ நன்றி நன்றி நன்றி. போதுங்களா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தம்பி.